மகாபாரதம் அத்தியாயம் 68 ஐந்தாம் நாள் போர். போர்க்களத்தில் நடப்பவற்றை அவ்வப்போது பார்வையில்லாத மகாராஜாவான திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் சொல்லி வந்ததை கேட்டு அவர் துக்கம் தாங்காது புலம்பினார். கைகளால் நீந்தி ஒருவன் கடலின் மறுகரையை அடைய முடியாததைப் போன்று இந்த பெரும் துயரத்திலிருந்து நான் ஒருபோதும் விடுபட போவதில்லை. என் புதல்வர்கள் அனைவரையுமே பீமன் நிச்சயம் கொல்லத்தான் போகிறான். அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் நம் பக்கம் இருப்பதாக தெரியவில்லை. போரில் நமது சேனை பயந்தோடியதை பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் வேடிக்கை பார்த்தார்களா? அவர்கள் என் புதல்வர்களுக்கு எந்த விதத்தில் எப்போது உதவி செய்ய போவதாக எண்ணியுள்ளனர்? எவ்வாறு என் புதல்வர்கள் மிஞ்சப் போகிறார்களோ என்று கூறி அழுதார். அப்போது சஞ்சயன், மகாராஜா, அமைதியாக இருங்கள். தர்ம வழியில் பாண்டவர்கள் செல்கிறார்கள். அதனால் போரில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். தங்களது புதல்வர்கள் வீரர்கள்தான், ஆனாலும் கெட்ட எண்ணத்துடன் அல்லவா உள்ளனர். அதனால் அவர்களுக்கு கெடுபலனே நடைபெறுகிறது. அவர்கள் பாண்டவர்களுக்கு அநேக கெடுதிகளை செய்துள்ளனர். அவற்றிற்கான பலனை இப்போது அனுபவிக்கின்றனர். பாண்டவர்கள் மந்திரமோ மாயமோ செய்யவில்லை. சத்திரியர்கள் போர் புரியும் முறையில்தான் அவர்கள் போர் புரிகின்றனர். நியாயமான முறையில் அவர்கள் செல்வதால் அவர்களுக்கு நல்லனவே நடைபெறுகின்றன. அவையிலுள்ளோர் எடுத்துரைத்தவற்றை அப்போது நாங்கள் கேட்கவில்லை. பீஷ்மரும் நானும் தடுத்தபோது உமது வழியிலேயே சென்றீர்கள். தாங்கள் உமது மகனான துரியோதனனின் அபிப்பிராயத்திற்கு இணங்கினீர். இப்போது அதற்கு தவிக்கிறீர்கள். நான் காலன்றைய இரவில் துரியோதனனும் தங்களைப் போற்றே மனம் வெதும்பி பீஷ்மரை கேட்டான். அவர் உரைத்ததை கேட்பீர் என்று அன்று நடந்தவற்றை கூறலானார். 4ஆம் நாள் போர் முடிந்த பிறகு இரவில் பீஷ்மரிடம் சென்ற துரியோதனன், பிதாமகரே, நீரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் பூரிசிரவரசும் விகர்ணனும் பகதனும் யமனுக்கு பயந்தவர்கள் அல்ல என்று உலகத்தினருக்கு நன்றாக தெரியும். உமது வலிமைக்கு வரம்பில்லை என்பதில் எவருக்குமே சந்தேகமில்லை. பாண்டவர் ஐவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்தாலும் அவர்களால் உம்மை வென்றிட முடியாது. நிலைமை இவ்வாறு இருந்தும் குந்தியின் புதல்வர்கள் தம்மை தினமும் தோல்வியுற செய்வதன் ரகசியம்தான் என்ன என்று வணக்கமாக கேட்டான். அதற்கு பீஷ்மர், துரியோதனா, நான் சொல்வதை கேள். உனக்கு நான் இதைத்தை சொன்னேன். நீ பெரியோர் சொன்னதை செய்யவில்லை. பாண்டவரிடம் நீ சமாதானமாக போவதுதான் உனக்கு நல்லது. அவ்வாறு செய்வது உனக்கும் உலகத்துக்கும் நல்லது. ஒரே குலத்தை சேர்ந்த நீங்கள் இருவருமே இந்த ராஜ்யத்தை சுகமாக அனுபவிக்கலாம். இதனை நான் உனக்கு முன்பே கூறியதை நீ கேட்கவில்லை. மாறாக பாண்டவரை அவமதித்தாய். அதற்கான பலனை அனுபவிக்கிறாய். பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனால் காக்கப்பட்டுள்ள அவர்கள் வெற்றி அடைவதில் சந்தேகம் ஏதுமில்லை. இப்போதும் கூட நீ அவர்களுடன் சமாதானமாக போகலாம். பலசாலிகளும் சகோதரர்களுமான அவர்களிடம் நீ நட்பு கொண்டு பூமியை ஆளலாம். நரநாராயணர்களான அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் நீ அவமதித்தாயானாய் அழியப்போவது நீதான் என்றார். இதை கேட்டதும் துரியோதனன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் தன் இருப்பிடத்திற்கு சென்று படுக்கையில் படுத்தான். ஆனால் உறக்கம் வராது தவித்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. மீண்டும் இரு படைகளும் போருக்கு தயாராயின. பீஷ்மர் கௌரவர் சேனையை பலமாக வியூகப்படுத்தினார். அதை போலவே பாண்டவர் சேனை தருமரால் வியூகப்படுத்தப்பட்டது. வழக்கம் போல பீமன் சேனையின் முன்னணியில் நின்றான். சிகண்டையும் திக்ஷத்யும்னும் சாத்தியகியும் அடுத்தாற்போல நின்றனர். மற்ற வீரர்கள் அவர்களுக்கு பின்னே அணிவகுத்து நின்றனர். அனைவருக்கும் பின்னால் தருமரும் நகுலனும் சகாதேவனும் நின்றனர். பீஷ்மர் தனது வில்லை வளைத்து பானங்களை விட துவங்கினார். வெகு விரைவில் பாண்டவர் சேனை அவரது அஸ்திரங்களால் வெகுவாக கவலை அடைந்தது. சேனை பயந்து சிதறியோட துவங்கியதை பார்த்ததும் அர்ஜுனன் உடனே பல அம்புகளை எய்து பீஷ்மரை துன்புறுத்தினான். வழக்கம் போல் துரோணரிடம் சென்ற துரியோதனன் அவனை தாக்கி பேசி கோபமூட்டினான். அவர், மூர்க்கனே, பாண்டவரது பராக்கிரமம் பற்றி அறியாமல் நீ பேசுகிறாய். ஆனாலும் நான் உமக்கு வஞ்சனையோடு போர் புரிந்து வருகிறேன் என்று உரைத்து பாண்டவர் சேனையை பலமாக தாக்கி போரிட்டார். சாத்தியகிக்கும் துரோணருக்கும் பயங்கரமான போர் நடந்தது. சாத்தியகி துரோணரின் தாக்குதலை தாங்க இயலாது தவிப்பதைக் கண்ட பீமன் துரோணரை தாக்க துவங்கினான். இதனால் போர் மேலும் தீவிரமாகியது. துரோணரும் பீஷ்மரும் சல்லியனும் ஒன்றாக சேர்ந்து பீமனை எதிர்த்து தாக்கினர். அப்போது சிகண்டி பீஷ்மர் துரோணர் ஆகியோர் மீது அம்புகளை சரமாரியாக பொழிந்தான். வியூகத்துக்குள் சிகண்டி நுழைந்ததும் பீஷ்மர் விலகி செல்லலானார். சிகண்டி ஆண் பிறப்பல்ல என்றும் பெண்ணாக பிறந்தவன் என்றும் சத்திரியன் பெண்ணுடன் போரிடுவது அதர்மம் என்றும் பீஷ்மர் கருதினார்.
ஆனால் அவரது கருத்தே அவரது இறப்புக்கு காரணமாக அமைந்ததுதான் விதியாகும். பீஷ்மர் விலகி சென்றதை பார்த்த துரோணர் சிகண்டியை எதிர்த்து கடுமையாக போரிட்டார். மகாரதனான சிகண்டியால் துரோணரது தாக்குதலை எதிர்த்து போரிட முடியவில்லை. எனவே அவன் அவருடன் போரிடுவதை தவிர்த்து பின்வாங்கினான். அன்றைய முற்பகல் முழுவதும் குருஷேத்திரத்தில் கோரமான சங்குல யுத்தங்கள் நடந்தது. சேனை இரண்டும் கடுமையாக போரிட்டமையால் இரு பக்கத்திலும் எண்ணற்ற வீரர்கள் மாண்டனர். பிற்பகலில் துரியோதனன் சாத்தியகியை எதிர்த்து போரிட பெரும் படையை அனுப்பி வைத்தான். அந்த படையை சாத்தியகி முற்றிலுமாக நாசம் செய்து பின் பூரிசிவசுவை எதிர்த்து போரிட துவங்கினான். மகா பராக்கிரமசாலியான பூரிசிவசு சாத்தியகின் சேனையை தாக்கி அவர்களை புறமுதக்கிட்டு ஓடச் செய்தான். இதனால் சாத்தியகி தனித்து போர்க்களத்தில் நின்றதைக் கண்டு அவனது 10 புதல்வர்களும் வந்து பூரிசிரசுவை கடுமையாக எதிர்த்து போரிட்டனர். ஒன்றாக கூடி வந்த அந்த 10 வீரர்களையும் பூரிசிரவசு ஒருவனை எதிர்த்து போரிட்டான். 10 வீரர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக அம்புகளை பொழிந்தனர். அவர்களுடைய விற்களைத்தான் எய்த அம்புகளால் ஒடித்து 10 வீரர்களையும் யமனுலகுக்கு பூரிசிரவரசு அனுப்பி வைத்தான். தன் புதல்வர்கள் பூரிசிரவரசால் கொல்லப்பட்டதை கண்ட சாத்தியகி கோபமும் சோகமும் கொண்டு அவன் மீது பாய்ந்தான். இருவரது ரதங்களும் உடைந்து நாசமாகின. அதன் பின் வாளும் கேடையும் ஏந்தி இருவரும் கடுமையாக போரிட்டனர். அப்போது அவ்விடத்திற்கு வந்த பீமன் சாத்தியகியின் முன்பு சென்று சண்டையை தடுத்து தனது தேரில் ஏற்றி கொண்டு விரைந்து சென்றான். வாள் போரில் பூரிசரசுவை எவரும் வெல்ல முடியாது என்பது பீமனுக்கு நன்கு தெரிந்திருந்ததால் அவன் இதனை செய்ய நேர்ந்தது. அன்று மாலை பல்லாயிரக்கணக்கான கௌரவ வீரர்களை அர்ஜுனன் வதம் செய்தான். அர்ஜுனனை எதிர்த்து கொள்ள வேண்டி துரியோதனன் அனுப்பி வைத்த சேனை முழுவதும் நெருப்பில் விட்டில் பூச்சிகள் விழுந்து மாழ்வதைப் போன்று இறந்து விழுந்தனர். இதனை கண்டு பாண்டவர் சேனையில் இருந்த மன்னர்கள் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு வெற்றி முழக்கமிட்டனர். பீஷ்மரது கட்டளைப்படி களைப்பட்டிருந்த குதிரை வீரர்களும் யானை படையினரும் குருஷேத்திரத்தை விட்டு பாசறைக்கு திரும்பினர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.